ஜனநாயகன் இந்த மாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ அது வர்றதுல ஒரு சில சிக்கல் இருக்கு. ஸோ இந்த மாசமும் வர்றது டவுட் தான் அப்படின்ற மாரி ஒரு சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஜனநாயகனை இந்த மாசம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் டீம் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட சென்சார் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் கட் அந்த என்னென்ன சொன்னாங்களோ, அதெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி சப்மிட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குடுக்குறாங்கன்னு வைங்க. ஒரு 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் சென்சார் வந்து குடுக்குற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி 1 வீக்ல சென்சார் வந்துருச்சுன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் எண்டுக்குள்ள வந்துரும் அப்படின்ற மாரி நியூஸ் வந்திருக்கு. ஆனா, இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாசம் எண்டுல ஸ்பைடர் மேன் வருது. ஸ்பைடர் மேன் வந்துச்சுன்னா, ஜனநாயகன் அடி வாங்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேன் வந்துச்சுன்னா, எப்படியும் அதுக்கு ஒரு 2 ஷோ குடுக்கணும். இப்போ ஜனநாயகன் வரும்போது, ஜனநாயகன் ஒரு 4 ஷோ இல்ல 3 ஷோ குடுக்குறான்னு வைங்க. ஜனநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஷோ வந்து அடி வாங்குது. அப்படி அடி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ல கம்மியா வரும். ஸோ இது தமிழ்நாடுன்ற பட்சத்துல ஓரளவுக்கு அதிகமா வந்தாலும், ஸ்பைடர் மேன் வந்து பார்த்தீங்கன்னா, பேன் வேர்ல்டு அப்படி இருக்கும்போது ஜனநாயகனோட ஸ்பைடர் மேனுக்கு தான் நிறைய தேட்டர் கிடைக்கும். ஏன்னா நார்த் இந்தியாலாம் போயிட்டா ஜனநாயகனோட ஸ்பைடர் மேனுக்கு தான் அதிக தேட்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிக ஷோஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்குன்ற பட்சத்துல கலெக்ஷன் ரொம்ப கம்மியா வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே தமிழ்நாட்டுல எப்பவுமே ஜனநாயகன் தான் பெஸ்ட்டா இருக்க போகுது. அது நம்மளுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுக்கு வெளிய இந்த நார்த் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேன் தான் வந்து பயங்கரமா போகப்போது. ஸோ, அதனால எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் டீம் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது ஸ்பைடர் மேனுக்கு முன்னாடியே அதாவது ஒரு 2 வாரம் இல்ல 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு பிளான்ல தான் இருப்பாங்க. ஸோ, அதனால தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு இந்த வாரம் இல்ல அடுத்த வாரத்துக்குள்ளேயே வந்துருச்சுன்னா, ஒரு ஒரு 4, 5 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, படத்த ரிலீஸ் பண்ற மாரி தான் பிளான் வச்சிருக்காங்க. ஸோ, அப்படியே தான் ரிலீஸ் பண்ற டேட் வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்றேன். ஸோ, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.